ஒருத்தர் புகார் கொடுக்கிறாரு. அப்ப எதிர்த்தரப்பு புகார் கொடுத்தவரை மிரட்டுறாங்க, இல்ல தாக்குதல் நடத்துறாங்க, அந்த வழக்குல இருந்து வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லி. அப்ப தாக்குதல் நடத்தினவர் மீது சட்டப்படி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், இல்ல என்ன மாதிரியான சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர் மேல் பதிவு செய்யலாம்? சமீப காலமா பெரிய குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளா இருக்கட்டும் சரி, அதே போல வரதட்சணை கொடுமை வழக்குகள் எல்லாம் சாட்சிகள் மிரட்டப்படுறாங்க, அடித்து துன்புறுத்தப்படுறாங்க, இல்ல பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருந்து வருகிறது. ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, கீழமை நீதிமன்றத்துல ஒரு பெண் வரதட்சணை கொடுமையின் காரணமாக இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்து போன ஒரு விஷயம் அந்த பெண்ணுடைய அப்பாவால புகாராக கொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த இறந்து போன பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க அந்த குற்ற செயலுக்கு தன்னுடைய மருமகனோ அவங்க சார்ந்த குடும்பத்தாரோ காரணம் இல்லைன்னு சாட்சியம் அளிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கீழமை நீதிமன்றம் அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நபர்களை விடுவிச்சிருது. ஆனால் அரசு மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தை தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உயர்நீதிமன்றம் மிக கண்டிச்சு இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் காரணம் சொல்லி 6 ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கிறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த தண்டனைக்கு உள்ளான நபர் மேல்முறையீடு போறாரு. அப்ப உச்சநீதிமன்றம் கண்டிச்சு, அதாவது ஒரு நீதிபதி ஒரு வழக்கை விசாரிக்கிற நீதிபதி ஒரு டேப் ரெக்கார்டர் போல இருக்கக்கூடாது, என்ன சாட்சிகள் சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டு பதிவு செய்யக்கூடாது, அவருக்கு இருக்கிற அதிகாரங்களை அவர் அதை வெளிப்படுத்தணும். அதன் காரணமாகத்தான் சாட்சிகள் வாயிலாக நீதி பரிபாலனை செய்யப்படும், மக்களுக்கு நீதியின் பேர்ல சட்டத்தின் பேர்ல நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. அவங்க சொல்லும் போது அந்த தீர்ப்புல 165 எவிடன்ஸ் ஆக்ட் அடிப்படையில ஒரு நீதிபதி தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சியோ இல்ல வேற ஒரு நபர்த்தையோ அவர் என்ன விதமான கேள்வியில இருந்தாலும் சரி, வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பு இல்லாத எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு உருவிலையும் ஒரு கேள்வி கேட்டு பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்யக்கூடிய விஷயம் அந்த சட்டத்தை நிலைநாட்டும் வகையில இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது போல சென்னை உயர்நீதிமன்றத்துல பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் சாட்சிகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கணும். அவங்க வழக்கு பதிவு செய்யும் போது காட்டும் ஆர்வத்தை விட அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது சரியான பாதுகாப்பு சாட்சிக்கு கொடுத்தா மட்டும்தான் அங்கே நீதி நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல சாட்சிகளை பாதுகாக்கும் முறையில சட்டம் இருக்கிறது. ஆனா இந்தியாவில் அந்த மாதிரியான எந்த ஒரு சட்டமும் இல்லாத காரணத்தினாலதான் சாட்சிகள் மிரட்டப்படுறாங்க. அந்த அடிப்படையில ஒருவேளை சாட்சிகள் மிரட்டப்பட்டா அது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அவங்க மிரட்டப்படுவதற்கு 506(1) அது காயம் ஏற்படுகிறதுனா 324, 326 அந்த அடிப்படையில் என்ன சட்டப்பிரிவுகளோ எப்படி பாதிப்புக்குள்ளாகிறாங்களோ அது தொடர்பாக தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்யலாம். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.